அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது? எந்த 6 ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது? நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய 6 ராசிக்காரர்களாக எந்த ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர்? அதில் மகர ராசி உள்ளதா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த தருணத்தில் ராகு கேது பயிற்சியானது 8/10/2023 முதல் ராகு அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. கேது ஜீவனஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். இப்படி நுழைவது மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும். ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது பல்வேறு விதமான சிரமங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தருணத்தில் ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு 3ஆம் இடத்தில் நுழைவதால் முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கிறது. வெற்றி வாய்ப்பு அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைக்குங்க. ஏனென்றால் ராகுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களாக பார்க்கப்படுவது மகரம், துலாம் மற்றும் ரிஷபம். இந்த 3 ராசிக்காரர்கள் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் கேதுவின் அமைப்பு காரணமாக 3, 6, 11 இடங்களாக கடகம், மேசம் மற்றும் விருச்சகம் இந்த 3 ராசிக்காரர்கள் அதீத நன்மை பெற முடியும். மொத்தம் இந்த 6 ராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சி காரணமாக நிறைந்த பலன்களை அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. அதில் ஒரு ராசியாக மகர ராசியும் உள்ளது என்பது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் சனி அமர்ந்திருந்தாலும் ராகு கேது பயிற்சி துவங்கிய முதல் 3 மாதத்திற்குள்ளே அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார். அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானும் மிக விரைவில் 6-7 மாதத்திற்குள் அவர் பஞ்சமஸ்தானத்தில் நுழைவாருங்க. எனவே ராகு கேது பயிற்சி துவங்கியதிலிருந்து படிப்படியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் முதல் 3 மாதங்கள் மற்றும் விழிப்புணர்வுடன் இருங்க. அதற்கு பிறகு நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு அதீதமாக உள்ளது என்பதை ராகு கேதுவின் சஞ்சார அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் சூரியனை போன்று அசையா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது, அதாவது நெப்டின், யுரேனஸ் போன்ற இந்த 2 கிரக நிலைகளின் அமைப்பு மிக வலுவாக இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிரமங்களை குறைத்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு தலைப்பகுதியாகவும் கேது வாடலுடன் சேர்ந்த உடல் பகுதியாகவும் பார்க்கப்படுகின்றன. இந்த 2 கிரக நிலைகளும் எதிரெதிர் அமைப்பில் இருந்தாலும் கூட தனித்தனியே பலனை பார்ப்பதை விட இணைத்து பலனை பார்க்கும் போது மிக பெரிய அளவிற்கு மாற்றம் நிறைந்த ஒன்றாக அமையும். பல சிரமங்கள் குறைந்து நல்லதொரு முன்னேற்றம் தெளிவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ராகு இந்த தருணத்தில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல விதமான சிரமங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது ராகு கேதுவிற்கு பகை கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரக நிலைகளும் நட்பு கிரகமாக சுக்கிரன், சனி கிரகமும் சம கிரகமாக புதனும் குருவும் இருக்கின்றனர். இந்த அமைப்பில் அடுத்த 1.5 ஆண்டுகள் அவருக்கு சமகிரகமாக உள்ள கிரக நிலைகளின் வீட்டில் சஞ்சரிக்க போகின்றனர். ஏனென்றால் ராகு செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து விலகி குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்குள் நுழைகிறாருங்க. சமகிரகத்துள் நுழைகிறார். அதே போன்று புதனும் நட்பு கிரகமான சுக்கிரனின் வீட்டிலிருந்து சமகிரகமான புதனின் வீட்டிற்குள் கன்னிராசிக்குள் நுழைகிறாருங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ராகு கேது பயிற்சி காரணமாக 7.5 சனியின் கடைசி பகுதியாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. ராகுவை பொறுத்த வரைக்கும் குறும்பு, பயம், அதிருப்தி, ஆவேசம், குழப்பம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வீழ்ச்சி என அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது கேதுவை பொறுத்த வரைக்கும் சிந்தனை, எண்ணம், செயல், ஆன்மீகம், கற்பனை திறன் போன்றவற்றை மிக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க. இந்த 2 கிரக நிலைகளும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரக்கூடிய மற்ற கிரக நிலைகளின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக இருக்கின்றன. ராகுவின் தற்காலிக பழிவாங்கல் நிகழ்வு காரணமாக தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்ற நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. அந்த கிரகணத்தின் அப்போது எப்படி நாம் விழிப்புணர்வு இருப்போமோ அதே போன்று சாதகமற்ற தருணங்கள்ல ராகு கேது இருக்கும்போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஆனால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கிரக நிலைகளும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சகாயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறாருங்க. மோட்சக்காரராக
இருக்கக்கூடிய கேது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியாக எந்த விதமான பணிகளை வேண்டுமானாலும் திட்டமிடலாம். அவை மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. தடையும் தாமதத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. மோட்சக்காரர்கள் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான கருத்துகள், கற்பனையான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நீங்கள் நினைத்தபடியே புதிய சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல்ல மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்குங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும். இந்த தருணத்தில் ஜென்மராசியை விட்டு டிசம்பர் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் முழுமையாக விலகுகிறார். அதுவும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு விதமான சிரமங்கள், துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் அனைத்துமே விலகி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் முன்னேற்றமும் ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. புதிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக பணி சுமை குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. விரோத மனப்பான்மை உத்தியோக ரீதியாக இருந்த விஷயங்கள்ல இருந்து விலகும். நீங்கள் நினைக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் உத்தியோக ரீதியாக கிடைக்குங்க. வேலை வாய்ப்புல மனதிற்கு திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் அதீதமாக உருவாகிறது. சக கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகி நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்குங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனியும் சிறப்பாக சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. கலைத்துறையினர் மற்றும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன் ராகு கேதுவுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் ராகு கேதுவின் அமைப்பால் அதீத வாய்ப்புகள் கலைத்துறையில் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொண்டு புதிதாக பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெற முடியும். அரசியல் துறையிலும் நல்ல மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அச்சமும் தோல்வி மனப்பான்மையும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியாக செவ்வாய் இருந்தாலும் ராகு கேதுவிற்கு அந்த கிரகம் செவ்வாய் பகை கிரகமாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் 3 மற்றும் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பாதிப்பு எதுவும் ஏற்படாது. நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்குங்க. தடைகளும் தாமதங்களும் விலகும். புதிய நிலங்கள் வாங்குதல் மற்றும் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகள் திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி கிடைக்கிறது. குடும்ப ரீதியாக நிலவக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். கால்நடை வளர்ப்பில் ஈடுபடக்கூடிய பெண்மணிகளுக்கு மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. அரசாங்க மானியத்துடன் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது. உடல் நலம் சார்ந்த தொல்லைகளும் உங்களை விட்டு விலகும். மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகள் நடைபெறும். எனினும் இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சி துவங்கி முதல் 3 மாதத்திற்குள் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று தரிசித்து வாருங்கள். அப்படி சென்று வருவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் தடையில்லாமல் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது.